அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 சிறுகை அளாவிய குழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 100 லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு வேறுபாட்டை குறிப்பிடுக அப்படின்னு கேட்குறாங்க. வராது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாட்டை குறிப்பிடுக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்சி துணிப்பின்னு இருக்கும், ஆனால் இது வந்து காட்சி மறைவுன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பொருந்தாத ஒன்று, சரிங்களா? அல்லது வேறுபாட்டுடன் இருப்பது ஒன்று வந்து ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின், சரியான கூற்றை கண்டறிக. 1895ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் நாள் மாலை 5 மணி பிரான்சின் தலைநகரான பாரிஸில் கிராண்ட் கஃபே விடுதி முன் அதிசயம் பிறக்கிறது என்ற தலைப்பில் முதல் திரைப்படம் வெளியிடப்பட்டது. லூமியர் சகோதரர்களே இத்திரைப்படத்தை உருவாக்கினர். இச்சகோதரர்கள் வெளியிட்ட படங்களில் ஒன்று ரயிலின் வருகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 கூற்றுமே சரியானது, சரிங்களா? 3ம் சரி அப்படின்றத சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவிகளை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்றாங்க. தாமஸ் ஆல்வாய் எடிசன். அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் யார்னா தாமஸ் ஆல்வா எடிசன். அதுக்கடுத்து 4வது கொஸ்டின், படப்பிடிப்பு கருவியோடு திரையிடும் கருவியும் சேர்த்து திரைப்படம் என்னும் விந்தையை உலகுக்கு அளித்தவர்கள் யார் அப்படின்றாங்க. லூமியர் சகோதரர்கள், சரிங்களா? ஸோ லூமியர் சகோதரர்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படப்பிடிப்பு கருவிகளோடும் திரையிடும் கருவியும் சேர்த்து திரைப்படம் அப்படின்ற ஒரு விந்தையை உலகத்துக்கு முதல்ல அளித்தவர்கள். அடுத்த கொஸ்டின் போகலாம். 5வது கொஸ்டின், திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் யார் அப்படின்றாங்க. ஜார்ஜ் மில்லி. திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் மில்லி. அடுத்த கொஸ்டின், சார்லி சாப்ளின் பிறந்த இடம் லண்டன், சரிங்களா? சார்லி சாப்ளின் பிறந்த இடம் லண்டன். அடுத்த கொஸ்டின், சார்லி சாப்ளின் தாயார் ஒரு மேடை பாடகர், சரிங்களா? சார்லி சாப்ளினுடைய தாயார் ஒரு மேடை பாடகர். அடுத்த கொஸ்டின் போகலாம். 18வது கொஸ்டின், சிறுவனான சாப்ளின் மேடை ஏறி ஆடி பாட காரணமாக அமைந்தது என்ன அப்படின்னா, ஸோ அவங்களுடைய அம்மா, அதாவது மேடையில் பாடி பிழைத்து அம்மாவின் குரல் கெட்டுவிட்டதால், சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். சார்லி சாப்ளினை பேசா பட நாயகனாக உருவாக்கிய தோற்றம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதாவது லிட்டில் ட்ரம்ப், சரிங்களா? ஆப்ஷன் பி லிட்டில் ட்ரம்ப் அப்படின்றத வந்து சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். சார்லி சாப்ளின் வறுமை மிக்க தன் இளமை வாழ்வை டேஸ் என்ற வெற்றி படமாக்கினார் அப்படின்றாங்க. த கிட் அப்படின்ற ஒரு வெற்றி படமாக்கினார். சார்லி சாப்ளின் வறுமை மிக்க தன் இளமை வாழ்வை த கிட் என்ற அதாவது வெற்றி படமாக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சார்லி சாப்ளின் தொடங்கிய பட நிறுவனம் என்ன அப்படின்றாங்க. யுனைடெட் அதாவது ஆர்டிஸ்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்து வரும், சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். த கோல்டு ரஷ், த சர்க்கஸ் போன்ற காவிய படங்களை உருவாக்கியவர் சார்லி சாப்ளின், சரிங்களா? த கோல்டு ரஷ் மற்றும் த சர்க்கஸ் போன்ற காவிய படங்களை உருவாக்கியவர் யார் அப்படின்னா சார்லி சாப்ளின். அடுத்த கொஸ்டின் போகலாம். 13வது கொஸ்டின், சார்லி சாப்ளின் எதிரிகளின் வாய்களை அடைத்து எடுத்து பேசும் திரைப்படம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சிட்டிஸ் லைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்து சரியான ஆன்சர். சிட்டி லைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின், சார்லி சாப்ளின் 3 ஆண்டு உழைப்பில் வெளியிட்ட திரைப்படம் எது அப்படின்றாங்க. சிட்டி லைட்ஸ் அப்படின்றது வந்து 3 ஆண்டுகள் உழைப்பில் வந்து வெளியானது அப்படின்றாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. சார்லி சாப்ளினது சோதனை படமான த கிரேட் டிக்டேட்டர் வெளியான ஆண்டு எப்போ அப்படின்றாங்க. 1940, சரிங்களா? சோதனை படமான த கிரேட்
டிக்டேட்டர் வெளியிடப்பட்ட ஆண்டு 1940. ஹிட்லர் புகழேணியில் ஏறி கொண்டிருந்த காலத்தில் அவரை விமர்சித்து வந்த முதல் படம் எது அப்படின்றாங்க. த கிரேட் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹிட்லர் வந்து அதை புகழேணியில் ஏறிக்கொண்டிருந்த காலத்திலேயே அவரை விமர்சிக்கிற மாதிரி படம் எடுத்தது இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்லி சாப்ளினுடைய படம் த கிரேட் டிக்டேட்டர் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு, மனித குலத்திற்கு தேவை போரல்ல நல்லுணர்வும் அன்பும் தான் என்பதை உணர்த்திய திரைப்படம் எது அப்படின்றாங்க. த கிரேட் டிக்டேட்டர். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். 18வது கொஸ்டின், சார்லி சாப்ளினது மாடர்ன் டைம்ஸ் படம் ஏற்படுத்திய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைய தொழில்மய உலகின் கேடுகளை விமர்சனம் செய்வதாக இத்திரைப்படம் அமைந்தமையால் சாப்ளினுக்கு பொது உடைமையாளர் முத்திரை விழுந்தது. பல முதலாளிய நாடுகளில் படம் தடை செய்யப்பட்டது, இருந்தாலும் படம் வெற்றி பெற்றது அப்படின்றாங்க. இது மூன்றுமே வந்து சரியானது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். 19வது கொஸ்டின், சார்லி சாப்ளின் லண்டன் சென்று கொண்டிருந்த போது பொது உடைமையாளரான அவரை நாடு கடத்தியதாக அமெரிக்கா அறிவித்த ஆண்டு 1950. சரிங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது உடைமையாளராகவே கருத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பொது உடைமையாளரான அவர் வந்து நாடு கடத்தியதாக அமெரிக்கா அறிவுறுத்திய ஆண்டு எப்போ அப்படின்னா 1950. சார்லி சாப்ளினுக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்னும் வகையில் எந்த விருது வழங்கப்பட்டது அப்படின்றாங்க. ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது. நம்ம ஏஆர் ரகுமான் சார் அவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா 2 ஆஸ்கார் அவார்டு, அது மாதிரி இவருக்கும் ஆஸ்கார் அவார்டு வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பொருத்தி காட்டுக. லாங் ஷூட் அப்படின்றாங்க. அதாவது லாங் ஷூட் அப்படின்னா செய்மை காட்சி துணிப்பு அப்படின்றாங்க. சரிங்களா? கொஞ்சம் தூரத்தில் வச்சு இது பண்ணுவாங்க. செய்மை காட்சி துணிப்பு. மைண்ட் ஷூட் அப்படின்னா ஸோ மிட் ஷூட். சரிங்களா? மைண்டில் மிட் ஷூட் அப்படின்னா நடு காட்சி துணிப்பு. சரிங்களா? 3. க்ளோஸ் அப் ஷூட் அப்படின்னா அண்மை காட்சி துணிப்பு. சரிங்களா? க்ளோஸ் அப் ஷூட்னா அண்மை காட்சி துணிப்பு. எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் ஷூட் அப்படின்னா ரொம்ப, அதாவது அண்மை காட்சி துணிப்பு அப்படின்றாங்க. 4, 3, 2, 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மனைவியின் வைர மாலையை விற்று பிரெஞ்சுக்காரர் டுபான் என்பவரிடமிருந்து 2500 ரூபாய்க்கு ஒரு ப்ரொஜெக்டரையும் சில துண்டு படங்களையும் வாங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சாமிக்கண்ணு வின்சென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். சாமிக்கண்ணு வின்சென்ட் துண்டு படங்களை காட்ட ஆரம்பித்த இடம் எங்கே அப்படின்றாங்க. திருச்சி. சரிங்களா? சாமிக்கண்ணு வின்சென்ட் துண்டு படங்களை காட்ட ஆரம்பித்த இடம் வந்து திருச்சி. அடுத்த கொஸ்டின் போகலாம். சார்லி சாப்ளினது மாடர்ன் டைம்ஸ் வெளியான ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1936. சரிங்களா? மாடர்ன் டைம்ஸ் அப்படின்றது வெளியான ஆண்டு எப்போ அப்படின்னா 1936. 25வது கொஸ்டின், 1977ஆம் ஆண்டு வரை திரைப்படமே பார்க்காமல் வாழ்ந்த மக்களின் ஊர் எந்த ஊர் அப்படின்றாங்க. கர்நாடகா மாநிலத்தில் ஹக்கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் தான். சரிங்களா? 1977 வரைக்கும் அவங்க திரைப்படமே பார்க்காமே இருந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 26வது கொஸ்டின், சாப்ளினுக்கு நல்ல வசனங்களுடன் படம் எடுக்க தெரியாது என்று கூறி வந்த விமர்சகர்களின் கூற்றை பொய்யாக்கும் வகையில் எடுக்கப்பட்ட படம் எப்படி அப்படின்றாங்க. த கிரேட் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 27வது கொஸ்டின், த கிரேட் டிக்டேட்டர் படத்தில் ஹிட்லரை உருவகப்படுத்திட சார்லி சாப்ளினால் உருவாக்கப்பட்ட பாத்திரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹன்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை இவர் எடுத்து நடிச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின் போகலாம். திரைமொழி குறித்த பாடப்பகுதி டேஸ் கட்டுரையை அடிப்படை சட்டமாக கொண்டது அப்படின்றாங்க. அஜயன் பாலா அவருடைய கட்டுரையை வந்து அடிப்படை சட்டமாக கொண்டது அப்படின்றாங்க. அஜயன் பாலா. நெக்ஸ்ட்டு, ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம் மகா மௌனம் அடிகள் புலப்படுத்துவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நிறைகுடம் நீர்த்தழும்பல் இல் அப்படின்னு சொல்கிறது தான். சரிங்களா? நிறைகுடம் வந்து
நீர் தழும்பலியல், அதாவது முழுமையான குடம் வந்து தண்ணி தழும்பாது அப்படின்னு சொல்கிறது கருத்தை உணர்த்துது. நெக்ஸ்ட் 30வது கொஸ்டின். ஸோ நம் பாடப்பகுதியில் உள்ள கவிதைகள் டேஸ் என்னும் தொகுப்பில் எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. நகுலன் கவிதைகள், அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா இதையே எடுத்துக்கலாம் சரிங்களா. ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம், மௌனம், மகா மௌனம் சரிங்களா. ஸோ இந்த கதை பகுதி இடம்பெறக்கூடிய தொகுதி எது அப்படின்றாங்க. ஸோ நகுலன் கவிதைகள் அதிலிருந்து வந்து இடம்பெறுகிறது. நெக்ஸ்ட் 31வது கொஸ்டின். கவிஞர் நகுலனின் இயற்பெயர் என்ன அப்படின்றாங்க. டி.கே. துரைசாமி சரிங்களா. கவிஞர் நகுலனின் இயற்பெயர் டி.கே. துரைசாமி. கவிஞர் நகுலன் பிறந்த ஊர் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. கும்பகோணம். கவிஞர் நகுலன் பிறந்த ஊர் கும்பகோணம். அடுத்த கொஸ்டின் போகலாம். கவிஞர் நகுலன் வாழ்ந்த ஊர் என்ன அப்படின்றாங்க. கேரளா மாநிலத்தின் திருவனந்தபுரம். கவிஞர் நகுலன் வாழ்ந்த ஊர் கேரளா மாநிலத்தின் திருவனந்தபுரம். 34வது கொஸ்டின். கவிஞர் நகுலன் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்ற பல்கலைக்கழகம் எது அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம். கவிஞர் நகுலன் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்ற பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். கவிஞர் நகுலன் எழுதியுள்ள புதினங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 புதினங்கள். கவிஞர் நகுலன் எழுதியுள்ள புதினங்களின் எண்ணிக்கை 7. கவிஞர் நகுலன் யாருடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்றாங்க. பாரதியுடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டானாலும் நகுலன், டி.கே. துரைசாமி. இருப்பதற்கு ஒன்றுதான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் என்று எழுதியவர், அதாவது இருப்பதற்கென்றுதான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் என்று எழுதியவர் யார் அப்படின்றாங்க நகுலன் சரிங்களா. வாழ்த்துக்காக தான் வரோம் ஆனால் வாழாமல் போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நகுலன். நெக்ஸ்ட்டு 7 ஆண்டு இயற்றி ஓர் ஈராறு ஆண்டில் சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல் டேஸ் தொடர்களில் வெளிப்படும் செய்திகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றால் 6 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள் அப்படின்றாங்க. ஸோ ரெண்டுமே சரியானது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 7 வயசு, அதாவது மொத்தம் 7 ஆண்டு வந்து பயிற்சி எடுத்திருப்பாங்க சரிங்களா. தன்னுடைய 12 வயதில் வந்து அவங்க அரங்கேற்றம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ரெண்டு கூற்றுமே சரியானது. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஆமந்திரிகை அப்படின்றாங்க. ஸோ இடக்கை வாத்தியம். ஆமந்திரிகை அப்படின்றது இடக்கை வாத்தியம். அரச உவா அப்படின்றாங்க. உவானா யானை சரிங்களா. பட்டத்து யானை. கழஞ்சு அப்படின்னா எடை அளவு தான் வந்து கழஞ்சு. கழை அப்படின்னா மூங்கில் சரிங்களா. கழை அப்படின்னா மூங்கில். கழி அப்படின்னா கரும்பு. கழை அப்படி என்றால் மூங்கில். 3-1, அதாவது 3-1-4-2 அப்படின்றது தான் வந்து சரியான ஆன்சர் சரிங்களா. 3-1-4-2 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். 40வது கொஸ்டின். சிலப்பதிகாரத்தில் உள்ள அரங்கேற்று காதை அமைந்துள்ள காண்டம் வந்து புகார் காண்டம். சிலப்பதிகாரத்தில் உள்ள அரங்கேற்று காதை அமைந்துள்ள காண்டம் புகார் காண்டம். இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்னா இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை படைத்தவர் இளங்கோவடிகள். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று குறிப்பிடுபவர் யார்னா பாரதி. சேரன் தம்பி இசை, அதாவது சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என குறிப்பிட்டவர் பாரதி. இளங்கோவடிகள் தன்னை பற்றி குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுவன் தம்பி என்பதை குறிப்பிட்டிருக்கும் கதை எது அப்படின்றாங்க. ஸோ வரந்தரு காதையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. வரந்தரு காதையில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தான் வந்து சேரன் செங்குட்டனுடைய தம்பி அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பொருத்தி காட்டுக அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கழைனா மூங்கில், இப்போ தான் நம்ம பார்த்தோம் கழை மூங்கில். விதானம் அப்படின்னா வந்து பந்தல் சரிங்களா. விதானம் என்றால் பந்தல். நித்திலம் என்றால் முத்து, நித்திலம். விருந்து என்றால் புதுமை சரிங்களா. ஸோ தொல்காப்பியம் விருந்தே புதுமைன்னு சொல்லுவோம். 3-1-4-2 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். பொருத்தி காட்டுக. ஸோ நாவலம் பொலம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாம்பூந்தம் என்னும் உயிர் வகை பொன்
அதான் வந்து நாவலம் பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழம்னா பொண்ணு தான் அது பொதுவாகவே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு உவா அப்படின்னா பட்டத்து யானை. சரிங்களா? 4, 3. குயிலுவா மாக்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து இசை கவிஞர் வாசிப்போர். சரிங்களா? இசை கருவிகளை வாசிப்போர் தான் குயிலுவா மாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1. நெக்ஸ்ட் வந்து தலைகோல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நாடக கணிகையர் பெரும் பட்டம் அப்படின்னு சொல்கிறது 2. சரிங்களா? 4, 3, 1, 2 அப்படின்றதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க பொருத்தி காட்டுக. ஸோ புரி குழல் அப்படின்றாங்க. புரிகுழல் என்றால் சுருண்ட கூந்தல். புரிகுழல் என்றால் சுருண்ட கூந்தல். பல் இயல் அப்படின்னா இசை கருவி. சரிங்களா? பல் இயம் என்றால் இசை கருவி. வாரம் என்றால் தெய்வ பாடல். சரிங்களா? வாரம் என்றால் தெய்வ பாடல். ஆமந்திரிகை வந்து எடைக்கை வாத்தியம். கழஞ்சு என்றால் ஒரு வகை எடை அளவு. 5, 4, 3, 2, 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். மாதவி ஆடர் கலையை பயின்ற ஆண்டு மொத்தம் வந்து 7 வருஷம் அவங்க கற்றுப்பாங்க. சரிங்களா? மாதவி ஆடர் கலையை பயின்ற ஆண்டு 7 ஆண்டுகள். அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள். ஆடல் கற்பதற்கான சடங்குகளை மாதவி செய்த போது வயது வந்து பார்த்தீங்கன்னா ஆடர் கற்பதற்கான சடங்குகளை மாதவி செய்யும் போது அவங்களுக்கு வந்து வெறும் 5 வயது தான். சரிங்களா? அந்த சடங்கெல்லாம் செய்யும்போது மாதவி தனது ஆடலை அரங்கேற்ற விரும்பிய வயது 12. 6 அப்படின்னு சொல்லுவாங்க. 12 வயது. 51வது மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அழைக்கப்படுவது என அப்படின்றாங்க ஒரு முகத்திரை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். மேடையின் இருபுறத்தில் இருந்தும் நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்படுவது எது அப்படின்றாங்க பொறு முகத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. மேடையின் மேலிருந்து வேண்டும் பொழுது கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்படுவது எது அப்படின்றாங்க கரந்துவரல் திரை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கரந்துவரல் திரை. அடுத்து பார்க்கலாம். 54வது கொஸ்டின். அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளுக்கு அளிக்கப்படுவது என்ன அப்படின்றாங்க தலைகோல். சரிங்களா? அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளுக்கு அளிக்கப்படுவது தலைகோல். இந்திரனின் மகள் யார் அப்படின்னா சயந்தன். இந்திரனின் மகன் யார் அப்படின்னா சயந்தன் தான் வந்து இந்திரனுடைய மகன். மன்னனிடமிருந்து மாதவி பெற்ற பரிசு என்ன அப்படின்றாங்க 1008 கழஞ்சு பொன்மாலை. சரிங்களா? 1008 கழஞ்சு பொன்மாலை வந்து வாங்குறாங்க. பொன்மாலை அப்படின்னு சொல்லி வரணும். இங்கே வைரமாலாம் வரக்கூடாது. சரிங்களா? பொன்மாலை. அடுத்து பொருத்தி காட்டுக. ஸோ பேரியாழ் 21 நரம்புகளை கொண்டது வந்து பேரியாழ். மகரையாழ் வந்து பார்த்தீங்கன்னா 17 நரம்புகளை கொண்டது மகரையாழ். சகோடையாழ் வந்து 16 நரம்புகளை கொண்டது சகோடையாழ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையாழ் வந்து வெறும் 7 நரம்புகளை கொண்டது. சரிங்களா? செங்கோட்டையாழ் வந்து 7 நரம்புகளை கொண்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேரியாழ் வந்து 21 நரம்புகளை கொண்டது. மகரையாழ் 17 நரம்புகளை கொண்டது. சகோடையாழ் 16 நரம்புகளை கொண்டது. செங்கோட்டையாழ் வந்து 7 நரம்புகளை கொண்டது. சரிங்களா? 4, 3, 2, 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 58வது கொஸ்டின். தொல்நெறி ஆடலும் பாடலும் இச்சற்குள்குரிய இலக்கண குறிப்பை கண்டறி அப்படின்றாங்க. ஸோ பண்பு தொகை எண்ணுமை அப்படின்றத வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசத்தப மிகும் என்னும் விதிக்குரிய சொல் எது அப்படின்றாங்க தலைக்கோல். பொருத்தி காட்டுக. நகை என்றால் சிரிப்பு. சரிங்களா? நகை என்றால் சிரிப்பு. 4. இளிவரல் என்றால் சிறுமை. சரிங்களா? இளிவரல் என்றால் சிறுமை. மருட்கை என்றால் வியப்பு. பெருமிதம் என்றால் பெருமை. சரிங்களா? 4, 3, 2, 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 61வது கொஸ்டின். வெகுளி ஓமை முதலிய சொற்களின் பொருள் முறையே டேஸ் என்பது ஆகும் அப்படின்றாங்க. வெகுளினா சினம். ஓமை என்றால் மகிழ்ச்சி. சரிங்களா? சினம் மகிழ்ச்சி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். தொல்காப்பியர் குறிப்பிடும் மெய்ப்பாடு மொத்தம் வந்து 8 மெய்ப்பாடுகளை குறிப்பிடுறார். தொல்காப்பியர் குறிப்பிடும் மெய்ப்பாடு மொத்தம் 8. சொற்கேட்டார்க்கு பொருள் கண்கோடாதல் என்று கூறிய உரை ஆசிரியர் யார் அப்படின்றாங்க பேராசிரியர். சொற்கேட்டாருக்கு
பொருள் கண்கூடாதல் என்று கூறிய உரையாசிரியர் யார் அப்படின்னா பேராசிரியர். கவி கண்காட்டும் என்று கூறிய உரையாசிரியர் யார் அப்படின்றாங்க. ஸோ பேராசிரியர். கவி கண்காட்டும் என்று கூறும் பேராசிரியர் யார், அதாவது கூறிய உரையாசிரியர் யார் அப்படின்னா பேராசிரியர். பேராசிரியர் என்பார் டேஸ் உரையாசிரியர் ஆவார் அப்படின்றாங்க. தொல்காப்பியத்தினுடைய உரையாசிரியர். பேராசிரியர் என்பார் அதாவது தொல்காப்பிய உரையாசிரியர் ஆவார். 66வது கொஸ்டின். நகை, அழுவை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை இச்சொற்களுக்குரிய இலக்கண குறிப்பு தருக அப்படின்றாங்க. இது எல்லாமே தொழிற்பெயரை குறிப்பிடும். சரிங்களா? நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி இது எல்லாமே தொழிற்பெயர்களை குறிப்பிடுகின்றன. நெக்ஸ்ட் 67வது கொஸ்டின். ஈட்டு புகழ் நந்தி பாணனி என்று நந்தி கலம்பக பாடலில் இடம்பெற்றுள்ள மெய்ப்பாடு எது அப்படின்றாங்க. நகை அப்படின்றதான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். நெக்ஸ்ட். பாணனின் பாடலை கேட்டவர்களின் கூற்றாக தலைவி கூறுவனவற்றை பொருத்தி காட்டுக அப்படின்றாங்க. ஸோ அன்னை என்றால் பேய். சரிங்களா? அன்னை என்றால் பேய், தோழி என்றால் நாய், பிறர் என்றால் நரி, தலைவி என்றால் பாணன். சரிங்களா? ஸோ 4, 3, 2, 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். 69வது கொஸ்டின். ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே என்னும் புறநானூற்றில் அடிகள் இடம்பெற்றுள்ள மெய்ப்பாடு என்ன அப்படின்றாங்க. ஐயோ ஏமான்னு சொல்லி அழையறதாங்க அழுகை. சரிங்களா? அடுத்து போகலாம். 70வது கொஸ்டின். தொடுப்பாடு ஞமலியன் இடர்படுத்தும் இரிய என்னும் புறநானூற்று அடிகளில் இடம்பெறும் சேரன் கணைக்கால் இரும்பறை குறித்தான மெய்ப்பாடு என்ன அப்படின்றாங்க. இளிவரல். சரிங்களா? இளிவரல் அப்படின்றத சரியான ஆன்சர். இயல் அப்படின்றது இல்லையா? ஸோ அதனே பார்த்தாவே இளிவரல் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் 71வது கொஸ்டின். அமரர்க்கு அரசன் தமர் ஈண்டி என்று கண்ணகி வானூர்தியில் வானுலக சென்ற காட்சியை காணும் கொன்றவர்களின் மெய்ப்பாடு என்ன அப்படின்றாங்க. மருட்கை. சரிங்களா? மருட்கை அப்படின்றது தான். அமரர்க்கு அரசன் தமர் ஈண்டி, அதாவது அந்த அம்மா கண்ணகி ஸோ இந்த பக்கம் போயிருப்பாங்க. கிழக்கு நோக்கி அவங்க நடக்கும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இவங்க யார் தெய்வங்கள் அவங்கள வானூர்தியில் மேலே இட்டுன்னு போயிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதான் மருட்கை. நெக்ஸ்ட் 72வது கொஸ்டின். மயல் வேழமம் மடங்களின் எதிர்தர என்னும் குறிஞ்சிப்பாட்டு அடிகளில் இடம்பெறும் மெய்ப்பாடு அச்சம். சரிங்களா? அச்சம். மயல் வேழமம் மடங்களின் எதிர்தர, அதாவது எதிர் வேழனது யானை எதிர்க்க வந்ததுன்னா எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும். அச்சம். சரிங்களா? அடுத்து 73வது கொஸ்டின். ஒரு சுடர் வாளோடு ஒரு கால் விலங்கின் என்னும் புறப்பொருள் வெண்பா மாலை அடிகளால் உணர்த்தப்படும் மெய்ப்பாடு எது அப்படின்றாங்க. பெருமிதம். சரிங்களா? ஒரு சுடர் வாளோடு ஒரு கால் விலங்கின் அப்படின்னு சொல்றது பெருமிதம். 74வது கொஸ்டின். உரு துப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி என்னும் புறநானூற்று அடிகளால் பாண்டியர் நெடுஞ்செழியனின் அரியலாகும் மெய்ப்பாடு என்ன அப்படின்றாங்க. வெகுளி. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். வெகுளி. 75வது கொஸ்டின். மண்டல மதியமன்ன மாசரு மகத்தினாலுன் என்ற அடிகளில் வெளிப்படும் குந்தியின் வெளிப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உவகை. சரிங்களா? உவகை அப்படின்றது ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். மண்டல மதியமன்ன மாசுரு மகத்தினாலுன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வெளிப்படுவது உவகை, குந்தியொடி அடியது. நெக்ஸ்ட் பொருத்தி காட்டுக. பாணன் நகை. சரிங்களா? பாணன் என்றால் நகை. கனை காலிலும், அதாவது கணைக்கால் இரும்பொறை அப்படின்றது இளிவரல். சரிங்களா? 4, 3. பாண்டிய நெடுஞ்செழியன் பார்த்தீங்கன்னா வெகுளி. பாண்டிய நெடுஞ்செழியன் வெகுளி. குந்தி ஓகைப்படுவது. அப்படியே இங்கே பொறுத்துற மாதிரி நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் 77வது கொஸ்டின். உய்போன் செய்தது காண்போர்க்கு ஏய்த்துதல் மெய்ப்பாடென்ப மெய்யுணர்ந்தோரே என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்றாங்க. செய்ற்றியம். சரிங்களா? செய்ற்றியம் அப்படின்னு தான் குறிக்குது. என்னன்னு சொல்லுது. உயிப்போன் செய்தது காண்போர்க்கு எய்துதல் மெய்ப்பாடென்பே மெய்யுணர்ந்தோரே அப்படின்னு சொல்றது செய்ற்றியம். நெக்ஸ்ட் 78வது கொஸ்டின்.
தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டியல் டேஸ் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றாங்க. பொருள் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. 79 தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது அப்படின்னா, ஸோ தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். சரிங்களா, தொன்னில் விளக்கம் கிடையாது, தொல்காப்பியம். தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 80வது கொஸ்டின். தமிழ் மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதைகளின் நுட்பங்களையும் பேசும் நூல் எது அப்படின்றாங்க. தொல்காப்பியம். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார் அப்படின்றாங்க. இளம்பூரணார். தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம்பூரணார். தொல்காப்பியத்தினை இயற்றியவர் தொல்காப்பியர். சரிங்களா, தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். நடிகர் திலகம் என்னும் பாடப்பகுதி மலையாள கவிஞரும் நடிகருமான பாலச்சந்தரின் சுழிக்காடு எழுதிய டேஸ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றாங்க. சிதம்பர ஸ்மரண. சரிங்களா, சிதம்பர ஸ்மரண அப்படின்ற அதில் தான் அந்த நூலில் தான் இடம்பெற்றுள்ளது. பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதிய நூலை சிதம்பர நினைவுகள் என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்றாங்க. ஸோ KV சைலஜா. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர், KV சைலஜா. அடுத்த கொஸ்டின் போகலாம். 85வது கொஸ்டின். நடிப்புலகின் சக்கரவர்த்தி எனப்படுபவர் யார் அப்படின்னா சிவாஜி கணேசன். நடிப்புலகின் சக்கரவர்த்தி என புகழப்படுபவர் சிவாஜி கணேசன். 86வது. என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்றாங்க. ஸோ அமிதாப் பச்சன் கிடையாது, அதாவது மார்லன் பிராண்டோ. சரிங்களா, மார்லன் பிராண்டோ. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். சரிங்களா, மார்லன் பிராண்டோ. என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது என்று குறிப்பிட்டவர் மார்லன் பிராண்டோ. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம். சிவாஜி கணேசனுக்கு செவாலியர் விருதளித்த அரசு எது அப்படின்றாங்க. பிரெஞ்சு அரசு. சிவாஜி கணேசனுக்கு செவாலியர் விருது அளித்தது எது அப்படின்னா பிரெஞ்சு அரசு. நெக்ஸ்ட் 88வது கொஸ்டின். பொருத்தி காட்டுக. ஊழி தாண்டவும். ஊழி தாண்டவம் ருத்ரன். சரிங்களா, ஊழி தாண்டவம் ருத்ரன். கவசகுண்டம் யாருன்னா பார்த்தீங்கன்னா கர்ணன். காலமேகம் பார்த்தீங்கன்னா காளிதாசன். உன்னத கவி பார்த்தீங்கன்னா பாரதி. 4, 3, 2, 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போல. 89வது. சிவாஜி கணேசன் பிறந்த ஊர் எது அப்படின்றாங்க. விழுப்புரம். சிவாஜி கணேசன் பிறந்த ஊர் விழுப்புரம். 90வது. சிவாஜி கணேசன் கல்வி தொகுதி பள்ளிக்கூடத்தில் படித்ததே கிடையாது. சரிங்களா, சிவாஜி கணேசன் பள்ளிக்கூடத்தில் படித்ததே கிடையாது. சிவாஜி கணேசன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாடக கம்பெனியில் சேர்ந்த போது வயது பார்த்தீங்கன்னா 5 வயது. சிவாஜி கணேசன் குடும்பத்தை காப்பதற்காக நாடக கம்பெனியில் சேரும்போது அவருடைய வயது 5 வயது. அண்ணாதுரையின் நாடகத்தில் சத்ரபதி சிவாஜியாக வேடமேற்று நடித்தவர் யார் அப்படின்றாங்க. சின்னையா கணேசன். சரிங்களா, சின்னையா கணேசன். அண்ணாதுரையினுடைய நாடகத்தில் சத்ரபதி சிவாஜியாக வேடமேற்று நடித்தவர் சின்னையா கணேசன். அப்புறம் தான் அது என்ன ஆகும், அந்த சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. VC கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டவர் யார் அப்படின்றாங்க. தந்தை பெரியார். VC கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டவர் யார் அப்படின்றாங்க. தந்தை பெரியார். நெக்ஸ்ட், சிவாஜி கணேசன் நடித்த முதல் திரைப்படம் பராசக்தி. சிவாஜி கணேசன் நடித்த முதல் திரைப்படம் பராசக்தி. சிவாஜி கணேசனை உலக பிரசித்தி பெற்ற நடிகனாய் மாட்டிய திரைப்படம் எது அப்படின்றாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன். சரிங்களா, சிவாஜி கணேசனை உலக பிரசித்தி பெற்ற நடிகனாய் மாட்டிய திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். கெய்ரோ, அதாவது ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சிவாஜி கணேசனுக்கு வழங்கப்பட்ட விருது எது அப்படின்னா சிறந்த நடிகருக்கான விருது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா மயிலை நாதர். ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலை நாதர். 98வது கொஸ்டின். கூற்று 1. காப்பியம் என்னும் சொல் காப்பு கூட்டல் இயம் என பிரிந்து மரபை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது, மொழியை சிதையாமல் காப்பது என்றெல்லாம் பொருள் தருகிறது. கூற்று 2. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று நீலகேசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஏன்னா 5 காப்பியங்களில் ஒன்று தான் நீலகேசி. சரிங்களா, அதனால் இது கரெக்டு, இது தப்பு.
அடுத்த கொஸ்டின் போகலாம். 99வது கொஸ்டின், சரியானவற்றை பொறுத்து செய்க. காதை, காதை எதில் வரும்? சிலப்பதிகாரத்தில் வரும் காதை. சருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சூளாமணியில் வந்து சருக்கம். இளம்பகம் வந்து பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி. படலம் வந்து கந்தாபுராணம். சரிங்களா? ஸோ அப்போ 4, 3, 2, 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பொருத்தி காட்டுக. காதை சிலப்பதிகாரம், மணிமேகலை இதுல எல்லாம் வந்து காதைன்னு வரும். சருக்குன்னா சூளாமணி வரும், பாரதம் இதுல எல்லாம் சருக்குன்னு சொல்லி வரும். இளம்பகம் அப்படின்னா சிவக சிந்தாமணியில் மட்டும்தான் வரும். படல்னா கந்தபுராணம், கம்பராமாயணம் இதெல்லாம் வந்து படல்னு சொல்லி வரும். காண்டம் வந்து சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் இதெல்லாம் வந்து காண்டம்னு சொல்லி வரும். 5, 4, 3, 2, 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இபிஓஎஸ் என்னும் கிரேக்க சொல்லின் பொருள் என்ன அப்படின்றாங்க? சொல் அல்லது பாடல். சரிங்களா? இபிஓஎஸ் என்னும் கிரேக்க சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா சொல் அல்லது பாடல். நன்னூலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்றாங்க? மயிலை நாதர். நன்னூலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா மயிலை நாதர். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ பஞ்ச காப்பியம் என்னும் சொற்றொடர் பயன்படுத்தப்பட்ட நூல் எது அப்படின்றாங்க? தமிழ் விடு தூது. பஞ்சகாப்பியம் என்னும் சொற்றொடர் பயன்படுத்திய நூல் எது அப்படின்னா தமிழ் விடு தூது. நெக்ஸ்ட் 104வது கொஸ்டின், சிறு காப்பியங்கள் 5 என்று வழக்கம் சீவை தாமோதரனார் காலத்திற்கு முன்பே இருந்துள்ளது என்பன அறிய செய்வது யாருடைய உரை அப்படின்றாங்க? சீவை தாமோதரனானுடைய சூளாமணி பதிப்புரை. சரிங்களா? ஸோ அதாவது அவர் என்ன சொல்றாரு? சீவை தாமோதரனார் காலத்திற்கு முன்பே இருந்துள்ளது அப்படின்றத யாருடைய பதிப்புரை? சீவை தாமோதரனுடைய சூளாமணி பதிப்புரையை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. வடமொழியில் காவிய தைசனம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூல் வந்து தண்டி அலங்காரம். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்துருப்போம். தண்டி அலங்காரம் காப்பிய வகை டேஸ் பகுத்துள்ளதுன்னா 2 வகையாக பகுத்துள்ளது. பாவியம் என்பது காப்பிய பண்பே என்றும் கூறும் நூல் எது அப்படின்றாங்க? தண்டி அலங்காரம். பாவியம் என்பது காப்பிய பண்பே என குறிப்பிடுவது தண்டி அலங்காரம். பெருங்காப்பியத்திற்குரிய 4 வகை உறுதி பொருட்களுக்கு பிற உறுப்புகளும் முழுமையாக அமையப்பெற்று விளங்கும் காப்பியம் சீவக சிந்தாமணி. பெருங்காப்பியத்திற்குரிய 4 வகை உறுதி பொருள்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமையப்பெற்று விளங்கும் காப்பியம் சீவக சிந்தாமணி. அடுத்த கொஸ்டின் போகலாம். பிறனில் விழைவோர் கிளையொடுங் கெடுப்ப என்பது டேஸ் பாவியகம் அப்படின்றாங்க? கம்ப ராமாயணத்தினுடைய பாவியகம். பிறனில் விழைவோர் கிளையொடுங்கெடுப்ப அப்படின்னு சொல்றது கம்ப ராமாயணத்தினுடைய பாவியகம். நெக்ஸ்ட் 110வது கொஸ்டின், தண்டி அலங்காரம் கூறும் தொடர்நிலை என்னும் செய்யுள் டேஸ் வகை குறிப்பதாகன்றாங்க? காப்பியத்தை குறிப்பதாகும். தண்டி அலங்காரம் கூறும் தொடர்நிலை என்னும் செய்யுள் வகை காப்பியத்தை குறிப்பிடுவதாகும். பொருள் தொடர்நிலைக்கு உண்டான சான்றுகள் எது அப்படின்றாங்க? அதாவது சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் இதெல்லாம் பொருள் தொடர் நிலைக்கான நூல்கள். விருத்தம் என்னும் ஒரே வகை அதாவது அமைந்தவை எது அப்படின்னு கேட்குறாங்க? விருத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விருத்தம் அதில் வந்தது. சரிங்களா? அடுத்து போக போகிறோம். 113வது, பாட்டும் உரைநடையும் கலந்து பல்வகை செயல்களில் அமைந்தது எது அப்படின்றாங்க? சிலப்பதிகாரம். பாட்டும் உரைநடையும் கலந்து பல வகை செயல்களில் அமைந்தது சிலப்பதிகாரம். அந்தாதி இலக்கியங்கள் செய்யுள் வகைகளில் டேஸ் சான்றாக அமைந்துள்ளன அப்படின்றாங்க? சொல் தொடர்பு நிலை சான்றாக அமைந்துள்ளது. அந்தாதி இலக்கியங்கள் செய்யுள் வகைகளில் சொல் தொடர் நிலைக்கு சான்றாக அமைந்துள்ளது. பொருத்தி காட்டுக. ஸோ பாரதியார் அப்படின்றது பாஞ்சாலி சபதம், அது கரெக்டாக வந்துடும். பாரதிதாசன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு. கவிமணி தேசிக விநாயகனார் வந்து பார்த்தீங்கன்னா மருமகள் வழி மான்மியம். கண்ணதாசன் வந்து மாங்கனி. 1, 3, 2, 4 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். திரும்ப இன்னொன்று பொருத்தி காட்டுக அப்படின்றாங்க. கவியோகி சுத்தானந்த பாரதி வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி மகாகாவியம் 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ராவண காவியம். பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா இருண்ட வீடு.
கண்ணதாசன் வந்து இயேசு காவியம் 2, 3, 4, 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆட்டனத்தி ஆதிமந்தி என்னும் குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்றாங்க. கண்ணதாசன். ஆட்டனத்தி ஆதிமந்தி என்னும் குறுங்காப்பியத்தை இயற்றியவர் கண்ணதாசன். நெக்ஸ்ட் தமிழாக்கம். ஆர்டிஸ்ட் அப்படின்றாங்க கவின் கலை. சவுண்ட் எஃபெக்ட்னா ஒலி விளைவு. இந்த ஒலி வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டை குறிக்கிறது. சினிமாட்டோகிராஃபினா ஒளிப்பதிவு. நியூஸ் ரீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தி படம். அனிமேஷன் அப்படின்னா இயங்கு படம். மல்டிப்ளெக்ஸ் கம்ப்ளைட் அப்படின்னா ஒருங்கிணைந்த திரையரங்கு வளாகம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த இயல் 5 இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய பல்லவாஸ் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.